அம்மா ஊசிலாம் போட்டது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேம்மா. ரொம்ப 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 டயர்டா இருக்குமா. எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் கொடுங்கம்மா. அப்புறம் மேரி பிஸ்கெட் எடுத்துட்டு வாங்க, அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு படுக்கிறேன். சரி சரி எடுத்துகிட்டு வரேன். நீ எழுந்தா பண்ணுற, எழுந்து உட்காரு ஃபஸ்ட்டு. நான் போய் நீ கேட்ட மாதிரியே எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தரேன். தயவுசெய்து தூங்காதம்மா, உன்னால் எழுப்ப முடியாது என்னால். சரிம்மா, நான் தூங்கவே மாட்டேன். நீங்கள் என்னை எழுப்பவே நான் அதுக்குள்ளே நான் எழுந்துருவேம்மா. நீங்கள் போயிட்டு வாங்க. பத்தியா, நான் சொல்லி கூட வாய முடிக்கல, அதுக்குள்ளே இப்படி பண்ணிகிட்ருக்க பாரு. எழுந்துருமா. ச்சே, இந்த பொண்ணு மட்டும் ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரில. ஆண்டி, பொன்னி எங்கே காணோம்? பொன்னியை பார்க்கணும் ஆண்டி. நாளைக்கு ரிப்பப்ளிக் டேல ஸ்கூலுக்கு வருவாளா இல்லையான்னு கேட்கணும் ஆண்டி. எங்கே ஆண்டி அது இருக்கா பாரு. பொன்னி, பொன்னி தூங்கிட்டியா? ஏன் பொன்னி இப்படி பண்ண? எதுக்கு அந்த பழத்தை நீ சாப்பிட்ட? சரி, நான் சொல்ல வந்த கதையே மறந்துட்டேன் பாரு. நாளைக்கு ரிப்பப்ளிக் டே ஸ்கூலில் நீ வரியா வரலையா? நீ வேற டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கலந்துருக்கன்னு சொன்னேன். என்ன வரலையா? ரொம்பவா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தியேடி. ஏன்டி இப்படி பண்ண நீ? நான் என்ன பண்ணுறது, ரொம்ப தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஆகும், நான் என்ன பண்ணது? சரிம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நாளைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இரு, எங்கள் அம்மாகிட்ட கேட்டு சொல்கிறேன். அம்மா, அம்மா. என்னடி உங்கள் அம்மா கூப்பிட்ற? நான் வரத்தை பார்த்து அம்மாவை கூப்பிட்றியா? நான் எந்த தப்பும் பண்ணலடி. உனக்கோசம்லாம் கூப்பிடல. நாளைக்கு நான் போகிறேன்னா இல்லையான்னு ஸ்கூலில் கேட்கறதுக்கோசம் அம்மாவை கூப்பிட்டேன். அப்படியா? நானும் உன்னை ஸ்கூலுக்கு வரியா இல்லையான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். தெரிலடி, எங்கள் அம்மா வந்து தான் சொல்லுவாங்க நான் வரட்டுமா வேணாமான்னு அப்படி சொல்லிட்டு. அப்படியா? நானும் கூப்பிட்றேன். ஆண்டி, ஆண்டி. என்னம்மா, எதுக்கு இப்போ எல்லாரும் கூப்பிட்டுட்ருக்கீங்க? தனு வந்ததை மட்டும்தான் பார்த்தேன், நீ வந்ததை பார்க்கவே இல்லையே. சரி சொல்லு என்ன. ஆண்டி, ஆண்டி. என்னம்மா கூப்பிட்டுனேக்கிற? அம்மா, நாளைக்கு ஸ்கூலில் ரிப்பப்ளிக் டேயில் என்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்களா? நான் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேம்மா. அதனால தான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமா. ப்ளீஸ் போட்டுமா. ஐயோ, அதெல்லாம் முடியாது. ஒரு வாரத்துக்கு நீ லீவு தான். மிஸ்கிட்ட சொல்லிவிடுங்க பசங்களா. பொன்னி ஒரு வாரத்துக்கு வரமாட்டா. கேட்டால் அவளுக்கு உடம்பு சரியில்லை, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே சொல்லிவிடுங்க. சரி, நான் அடுப்பில் வந்து பாலை வச்சுட்டு வந்துட்டேன். அவள் டீ கேட்டான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். சரியா? ஓ சரிங்க ஆண்டி. ஜாலி தான் இல்லை, ஒரு வாரம் லீவில் நீ ஜாலியாக இரு. எனக்கு இருந்தால் ஜாலியாக இருக்கும் தெரியுமா. நீயும் அதே மாதிரி போய் அந்த பழத்தை சாப்பிட்டுடு. ஒரு வாரம் லீவில் என்ஜாய் பண்ணுவேன். நீ வேற சும்மா விட்டா நான் ஜாலியாக இருப்பேன். இப்போ நான் வந்து காம்படிஷனில் கலந்துருக்கேன்ல, இந்த டைமில் லீவ் விட்டாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா. எவ்வளோ ஆமாண்டி, அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கினா தெரியுமா. கரெக்டாக சொல்கிறதானு. சரி சரி, மிஸ்கிட்ட போய் சொல்லிவிடுங்க நான் ஒரு வாரம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பதிலாக யாரையாவது போடுவாங்க. ஆமாண்டி, நானும் அந்த டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நானே கேட்டு கலந்துக்கிறேன். ஒரு நாளில் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். சரி வாதானு, நம்ம போகலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இங்கே வந்து பேசிகிட்டே இருந்து. வீட்டில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஸ்பீச் எல்லாம் கற்றுக்கலாம். சரிடி, நான் போயிட்டு வரேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. சரி, அம்மாகிட்ட டென்ஷன் ஆகும் பார்த்துக்கோ. அப்புறம் அம்மா அடிச்சிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி கோவத்தில் இருக்காங்க உன் மேலே. ஆமாம், நீ சொன்ன மாதிரி ஆல்ரெடி கோவத்தில் தான் இருக்காங்க எங்கள் அம்மா. என்னடி எல்லாரும் போயிட்டாளுங்களா? அப்பாடி, திருப்பி அந்த பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பழம் இந்த பழம்லாம் சாப்பிடக்கூடாது. இந்தா, நீ கேட்ட மாதிரி டீயும் போட்டுட்ருக்கேன். பிஸ்கெட் இருக்குது, அதுக்குள்ளே அந்த 2 பிஸ்கெட்டை புட்டு வாயில் போடு. பசியாவது கொஞ்சம் தீரும். சரியா? சரி இரு, நான் போயிட்டு வரேன். என்னம்மா, சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே தூங்கிட்டியா? சரி எழுந்துரு, நான் டேப்லெட் எடுத்துட்டு வந்துட்டு சாப்பிடு. மொத்தம் வந்து 2 டேப்லெட் கொடுப்போம் உனக்கு. இந்தா, ரெட் கலர்ல 2 கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சில் ஒரு 2 கொடுத்துருக்காங்கம்மா. எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். காலையில் 2 போட சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாயங்காலத்துக்கு 2 போட சொல்லியிருக்காங்க. இந்த மொத்தம் வந்து பார்த்தா அப்படின்னா 6 மாத்திரை இருக்கும். ஒரு குட்டி மாத்திரை, இது வந்து தூக்கத்துக்கு வர வேண்டிய தூக்கு மாத்திரை. இது சேர்த்து சாப்பிடு. சரியா? என்னடி மாத்திரை போடாம தூங்குற? எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன் நான் பாரு. மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இரு, போய் தனி பாட்டில் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா அதுக்குள்ள எழுந்துக்கணும் சொல்லிட்டேன். சே, இப்பதான் படுத்தேன், அதுக்குள்ள மாத்திரை போட சொல்றாங்க. என்ன இம்மா மாத்திரை இருக்கு? இவ்வளவு மாத்திரை நான் போட்டேன்னா அவ்வளவுதான், நானே ஒல்லியா சப்பையா இருக்கிறேன். இவ்வளவு மாத்திரை போட்டேன்னா நெஞ்சிலே நிக்கும். அம்மா பெரிய மாத்திரையா கொடுப்பாங்க யாராவது? அம்மா, மாத்திரை ஏதாவது தெரியாம எடுத்துட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு போடுற மாத்திரையை எனக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மாத்திரை எல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்ததே கிடையாதேம்மா. என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஏண்டி, சொல்லிட்டு தானே போனேன் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள வாழுன்னு கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். ஒண்ணு குடிச்ச மாத்திரம் தான். பின்ன நீ பண்ண காரியம் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குல்ல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நீ ஒழுங்கா எல்லா மாதிரியும் வாயில போட்டுட்டு இந்த தண்ணியை குடிச்சிரு. சரியா?
அம்மா நான் இதெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு வர பயமா இருக்குமா. இவன் வர மாத்திரைலாம் சாப்பிட்டதுலம்மா பாத்தியா எவ்வளவு பிள்ளை மாத்திரையா இருக்கு, கல்லு மாதிரி இருக்குமா பார்க்கவே. எல்லாம் தெரியுது, யானே இந்த மாதிரி மாத்திரை எல்லாம் சாப்பிட்டது இல்ல. இருந்தாலும் என்ன பண்றது, உடம்பு நல்லா ஆகணும்னா எல்லாமே சாப்பிட்டுதான் ஆகணும். சரி சாப்பிட்டுட்டு தண்ணியை குடி, இந்த பாட்டில் ஃபுல்லா தண்ணி இதை குடிச்சு முடிச்சிரு சரியா. ரெண்டு மாத்திரையா போடு, இது குட்டி மாத்திரையா லாஸ்டா போடு. கொஞ்சம் சர்க்கரை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுங்கம்மா. எனது சர்க்கரையா, ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இதுதான் ஆயிருக்கு, நீ வேற சர்க்கரை வேற கேக்குறியா. சர்க்கரை எல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஃபர்ஸ்ட் வாயில ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கு போ. 5 நிமிஷத்துல நான் வருவேன், அதுக்குள்ள அந்த மாத்திரை ஃபுல்லா காலி ஆயிருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ செம்ம அடி வாங்கிட்டு நான் வரேன். அச்சோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, இந்த மாத்திரையை ஃபர்ஸ்ட் போடலாம். ஐயோ தண்ணி குடிக்கணும், வாய் ஃபுல்லா தண்ணியே. தண்ணி வர பாட்டில் 4 மாத்திரை இருக்கு, இன்னொரு மாத்திரை அப்ப அடி குடிச்சிட்டு. ஐயோ தண்ணி குடிக்கணும். இன்னும் 2 மாத்திரை தான் இருக்கு, மூச்சு வாங்குது. இந்த வாட்டர் கேனை இப்படியே வச்சுட்டு இந்த மாத்திரையை ஃபுல்லா அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் டபக்குன்னு. எல்லா தண்ணியும் இப்படியே குடிச்சிடலாம். அப்பாடி எல்லா தண்ணியும் குடிச்சாச்சு, இப்பதான் நிம்மதியா. அப்பாடி எப்படியோ குடிச்சாச்சு. அம்மா எல்லா மாதிரியும் சாப்பிட்டுட்டுமா, இப்ப போய் படுக்கட்டுமா. கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் நடந்து வாக்கிங் போ. என்னது அங்கேயும் இங்கேயும் நடந்து வாக்கிங் போகணுமா? அம்மா வீடே தம் துண்டதான் இருக்கு, எங்கம்மா வாக்கிங் போறது? அதுக்குன்னு நான் உனக்கு வீடை கட்டி விட முடியும்? ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி இங்கேயும் அங்கேயும் நடக்கிறேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, போதுமடா சாமி. பாடா தெரியாம ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டேன், அதுக்கு இங்கேயும் அங்கேயும் நடக்க சொல்லிட்டு இருக்காங்க. நானும் நடந்துட்டு இருக்கேன். அம்மா நடந்துட்டேன், நான் போய் தூங்குறேன். இதுக்கு மேலாம் என்னால முழிச்சுட்டுலாம் இருக்க முடியாது, ரொம்ப கேரா இருக்கு எனக்கு. மாத்திரை சாப்பிட்டல அது போதும் எனக்கு. பாரு மூடி கூட மூடி வைக்காம ஒரு பாட்டில் தண்ணி காலி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் ஒரே மாதிரி இருங்க. சரி பார்த்து பத்திரமா இரு, நான் பக்கத்துல இருக்கிற கடை தெரு வரைக்கும் போயிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காரு பர்த்டே விஷ் பண்ணோம்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க நாளைக்கு வீடியோல விஷ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.